நீங்க ராகி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா, கூடவே இந்த 2 பொருட்களையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. 3 கிலோ ராகியோட 1 கிலோ கம்பு, 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளை முத்துச்சோளம், அதாவது நாட்டுச்சோளம். இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில போட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி வடிகட்டிடணும். இதில மண், தூசி எல்லாம் இருக்கும். நல்லா 4, 5 தரம் கழுவி வடிகட்டிடுங்க. தண்ணியோட கலர் மாறி வெள்ளையா வர வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு, தண்ணிய நல்லா வடிகட்டி ஒரு வெள்ள துணியில போட்டு வெயில்ல நல்லா காய வச்சு, மிஷின்ல குடுத்து மாவு அரைச்சு எடுத்துட்டு வந்து, சலிச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா, மாவு உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் பூச்சி பிடிக்காம நல்லாயிருக்கும். இந்த மாவு வச்சு நீங்க ராகில என்ன ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். தோசை, புட்டு, கொழுக்கட்டை, வடை, அடை, லட்டு இந்த மாரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா, ராகி மால்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க கஞ்சி வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த கம்பு, சோளம் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, அவங்க டேஸ்ட் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாவுல நீங்க என்ன ரெசிபி பண்ணி குடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுத்தமான, ஆரோக்கியமான மாவு இப்ப எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.